இப்போ ஃபஸ்ட் டைம் வயலுக்கு அது உங்களோட வயலுக்கு எங்கள் ஒரு ஸ்பெஷல் தானே நண்பர்களோட சேர்ந்து அப்படி சமைச்சு அப்படி சாப்பிட ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. இந்த சில நேரத்தில் வந்துட்டு கடையில் வந்துட்டு முன்னுக்கு 1000 போட் அடிச்சிருப்பாங்க. உள்ளே போய் கேட்டால் வேற கோழிக்கு இல்லாட்டி பழைய வேலை இன்னும் கிளிக்கலண்டி சும்மா அதை மெஜி காட்டுறாரு கேட்டு பார்ப்போம். எண்ணெயில் போட்டுக்குள்ள மேலுக்கு வந்துக்கிட்டு தான் சுட்டுப்பாடு வரும். அவள் உள்ளுக்கு வந்துக்கிட்டு அவிச்சு எடுத்த நல்ல வெந்து எடுத்தால் நல்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் விஷயம் சில விஷயங்கள்லாம் வந்து சில என்னென்னா மற்ற வியாபாரிக்குள்ள அவியலுக்குள்ள ஏதாவது முரண்பாடுகள் வந்துடும்ங்கிறதால வந்துக்கிட்டு அவர் கோழி மசாலோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கு உண்மையா நல்லா விடியுது. இப்போ ஒரு ஊற்றி போட்டு இடிக்கணுமே ஊற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இடித்தா தான் விதவிதமான ஒரு விதவிதமான டெஸ்டிங் வந்துட்டு பண்ணி மாட்டேங்கிறீங்க. இது எதில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே 2 வித்தியாசமான மசாலா நாங்கள் ரெடி பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு நார்மலாக ஒரு விதுப்பல் மாதிரி அந்த செட்டப்பை செஞ்சு சும்மா வெறும் லெமன் ரைஸில் போட்டு எனக்கு கோழியை விட இந்த கத்தரிக்காய் வந்துட்டு கடும் செட்டப் இருக்குது. இதை கறி கொச்சிக்க உண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு எங்கே பயணம் போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் சொல்லுவோம், நீங்கள் அதை சொல்லணும். சிக்கன் வாங்குறதுக்காக போய்க்கிருக்கோம். இன்றைக்கி கோழியோட வாங்கி வந்துக்கிட்டு பாபிக்கு ஒன்று போடுவோம் பக்கத்தோட போய்க்கிருக்கோம். இந்த ஐடியாவில் போயிட்டு வேலை கடும் முக்கியமான விஷயம்னா நேற்று நண்பன்ட்ட விட்டு கோழி ஒன்று வாங்கியிருக்காங்க. கோழி ஒன்று வாங்கினேன் வந்து பாய்லர் தானே. பாய்லர் வாங்கினேன். கிலோ 1200 ரூபா. என்னண்டா எங்கட ஏரியா வந்துட்டு மாநகர சபைக்குள்ள இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கி பிரதேச சபைக்குள்ள ஏற்பட்டது. மாநகர சபையில் வந்துட்டு கோழி விற்கிறது ப்ரைஸ் வித்தியாசம், பிரதேச சபையில் விற்கிறது வித்தியாசம். அவசர ஒரு கட்டத்தாக வந்துட்டு பக்கத்து கடையிலே வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கியாச்சு. ஆனால் பிரதேச சபை கடையும் எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அனுப்பிக்கு அந்த கடையும். அதில் வந்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி ப்ரைஸில் விற்காங்க, நேற்று என்ன மாதிரி ப்ரைஸில் விற்றாங்க எங்களை அதில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான அமைப்பு கூட விற்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்துக்கிட்டு திடீர்னு மாதிரி ப்ரைஸ் ஒரு 200 ரூபா கூட விற்பாங்க. 200 ரூபா கூட விற்பாங்க. அது கோழி கடைக்காரர்கள் விற்காங்களா இல்லை கோழி கடைக்காரர்களுக்கு அப்படி விலை கூட கோழி கிடைக்குதா ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுகளை போய் பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே இன்றைக்கு தானே இந்த கேட்வேயை தாண்டி நான் வந்து எங்களுக்கு அடுத்த நகர சபை ஸ்டார்ட் ஆகுது. கேட்வே சபை பிரதேச சபை ஸ்டார்ட் ஆகுது. கேட்வேக்கு அங்கால மாநகர சபை எங்களை ஊர். இப்போ இந்த கேட்வேயை தாண்டினதும் ஒரு கோழி கடை ஒன்று இருக்குது. இன்றைக்கு அந்த கோழி கடைக்கு அப்படி கோழி கடைக்கு முன்னுக்கு நிப்பாட்டு அவங்களோட கோழி கடையை பார்த்தா விலை அடிச்சு வச்சிருக்குது. 1000 ரூபா போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். இன்றைக்கு அடிச்சிருக்காரா இல்லை நேற்று அடிச்சிருக்காரா முந்தி அடிச்சிருக்காரா? இந்த சில நேரத்தில் வந்துட்டு கடையில் வந்துட்டு முன்னுக்கு 1000 போட் அடிச்சிருப்பாங்க. உள்ளே போய் கேட்டால் வேற கோழிக்கு இல்லாட்டி பழைய வேலை இன்னும் கிளிக்கலண்டி சும்மா அதை மெஜி காட்டுறாரு கேட்டு பார்ப்போம். எங்கள் கடைக்காரா இல்லைங்கடாப்பா அவர் வெட்டிக்கு வர கோழி இன்னைக்கு தான் கோழி வெட்டுற இடங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து கோழி எவ்வளோ கிலோ போகுது? வெறும் 1000 போட் போட்டது உண்மைனா? நேற்று எவ்வளோ கோழி இருக்கு? 1000 என்ன எங்களை ஊரில் நேற்று வந்துட்டு 1200 ரூபா கோழி விற்றாங்க. வெள்ளிக்கிழமை ஊரில் வந்துட்டு கோழி விலை கூடுது மாதிரி உங்களுக்கு தெரியாது. 1000 ரூபா விலை எவ்வளோ நாளாக வச்சு விற்றுக்கிறீங்க? சொல்லுங்க இல்லை மச்சான் என்ன கேஷன்டா நான் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்றேன்னு. சிலாக்கள் எப்படி சொல்றாங்கடா வெள்ளிக்கிழமையா கோழி கடைக்காராக்கள் வந்து விலை கூட விற்காங்க அப்படி எங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் சிலாக்கள் சொன்னேன் அவங்களுக்கு கோழி கிடைக்கிற அந்த அமைப்பை பொறுத்து தான் இதோட விலைகள் என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். இந்த வெள்ளிக்கிழமை அவியலுக்கு விலை கூட கோழி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படித்தானே உங்களுக்கு கிடைக்குது. அந்த வெள்ளிக்கிழமை அந்த விலை கூட காரணங்கள் உங்களோட சார்பால கோழி கடைக்காரக்கால சார்பால அதுக்கு காரணம் உண்டு? ஒன்றுமில்லை. அவன் நேற்று நீங்கள் 1000 ரூபாய்க்கு தம்பி வெள்ளிக்கிழமை நீங்கள் 1000 ரூபாய்க்கு தம்பி திருக்கி சொல்றாரு இல்லையே சிரிச்சுக்கு நிற்கிறேன். என்ன விஷயம் சில விஷயங்கள்லாம் வந்து சில என்னன்னா மற்ற வியாபாரிக்குள்ள அவியலுக்குள்ள ஏதாவது முரண்பாடுகள் வந்துடும்ங்கிறதால வந்துக்கிட்டு அவன் முழு கோழி ஒன்று நாம் எடுத்துக்கின்றேங்க. எடுத்து 2 முழு கோழி காணும் தானே? 2 காணுங்க. ஒரு முழு கோழி ஒன்று வாங்கியாச்சு 1390 கிராமுக்கு இருந்துச்சு. 1350 ரூபா எடுத்துருக்காரு. 40 ரூபா குறைச்சிடாங்க பார்த்துக்கிட்டு போடுங்க அப்படின்னு. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு இந்த கோழியை போய் சுட்டு சாப்பிடுவோம் என்ற பிளான்
அது மட்டும் இல்லாமல் அவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த கோழி சம்பந்தமான விஷயங்கள் அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறார். என்ன சொல்கிறாருண்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக தானே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் இதை சொல்ல போனால் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நர்வஸாக இருக்கிறார். இல்லை அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான், சரிதான். ஏன்னா இப்போ இவர கடையில் வியாபாரம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் 100, 150, 200 கோழி வெட்டுறார். சில ஊருக்குள்ள இருக்கிற கடையில் வந்துட்டு ஒரு 20 கோழி பெற்றாங்கன்ற கூட அந்த ப்ராஃபிட் காணன்றதெல்லாம் அப்படி அந்த கூடி குறை அப்படி விழுபாடு கொலை சொல்லல. ஏண்டா பெரிய அளவில் டிஃபரெண்ட் 19 ரூபா 100 ரூபா பெரிய ப்ராஃபிட் வரும். அப்போ அவங்க அந்த பிஸ்னஸில் வந்துக்கிட்டு இந்த ப்ரைஸை குறைச்சி விற்பாங்க, அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். இது சின்ன இடத்துல போகலாம், இது சின்ன ப்ராஃபிட் விஷயத்தால அந்த இது அதைத்தான் அவர் சொல்கிறார். அது யாரும் பண்ண செய்ய மாதிரி புண்படுறதுக்குரிய வீடியோ இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த யோசனை இருக்குது, ஏன் அப்படி இவங்க கூட விற்கிறாங்க, ஏன் இவங்க குறைய விற்கிறாங்க அப்படின்றதுக்கான யோசனைக்கு வந்துட்டு இது ஒரு முக்கியமான காரணம். வியாபார தளம் இருக்கக்கூடிய இடம், வியாபாரம் எவ்வளவு நடக்குது அப்படின்றதால அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. சரி, அப்படியே கோழியை வாங்கியாச்சு. அடுத்தது வந்துட்டு என்னச்சுன்னா, நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறது நினச்சுன்னா வியாபாரத்தை கூட்டணும் நினச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டை குறையும். இப்படி நிறைய வியாபாரங்கள் போகும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இதில் தான் இருக்குன்னு. அதுவும் சரியா. சரி, நாங்கள் இன்றைக்கி இந்த கோழியை போய் சுட்டி சமைச்சு சாப்பிடுவோம். இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கு வந்துட்டு இதுதான் சமையல். காலையிலேயே கோழியை வாங்கியாச்சு. கோழியை வாங்கி இன்றைக்கி என்ன மெத்தடில் சமைக்கிறது? ஒரு மெத்தடில் ஒரு கற்பனையில் நான் சாமானை வாங்கி வந்துருக்கேன். நீ அந்த கற்பனையில் என்ன போகிறா நீங்கள் சொல்லுங்களேன் என்ன சமைக்கிறேன்? கத்தரிக்காய் வாங்கிறீங்க, கோழி வாங்கிறீங்க, ஏதோ ஒரு டிஷ் இதை வச்சு சுட்டி சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு சுட்டோ இன்னும் செஞ்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் இன்றைக்கி. கோழியை கொஞ்சம் அவிச்சு எடுப்பு மட்டும் சொல்லி ஃபஸ்ட் அவிச்சுட்டு இருக்கிறேன். உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் போட்டேன்னா அந்த எண்ணெயில் போட்டுக்குள்ள மேலுக்கு வந்துக்கிட்டு தான் சுட்டுப்பாடு வரும். அவள் உள்ளுக்கு வந்துக்கிட்டு அவிச்சு எடுத்த நல்லா வெந்து எடுத்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும். உள்ளுக்கு வந்துட்டு இந்த டைமில் வந்து உப்பு புளி உரப்பு எல்லாமே உள்ளுக்கு ஊறி இருக்கு மேலே. டோமில் பாபிக்கு ஊற வைக்கணும். ஆனால் இப்படி அவிச்சு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூடும். அது டேஸ்ட்டை கூடும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி மசாலா இதுக்கு போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறாப்பலான்னு பிளான். அப்போ எடுப்போம் மீது மசாலா இந்த வித்தியாசமான மசாலா நாங்கள் ரெடி பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு நார்மலாக ஒரு விதுப்பல் மாதிரி வந்து செட்டப் செஞ்சு ஒரு அராவியை போட்டு அதை வந்து அம்மியில் வந்துட்டு போட்டு அரைச்சி அதை வந்துட்டு மசாலா வந்து கோழிக்கு ரெடி பண்ணுறதுதான் பிளான். எல்லாம் வந்து ஆஃப் ஆகியில் வரும். ஃபஸ்ட்டு வெங்காயம் பார்த்து இங்கே எடுக்கட்டும். லைட்டாக கொஞ்சம் பொண்ணுறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் போட்டு நார்மலாக செஞ்சு வாங்கிடுச்சுன்னா மசாலா ரெடி. அம்மியும் ரெடியாக இருக்குது. அம்மி இல்லை என்ன மச்சானது குத்துறது உலக்கை முரல். அம்மி என்ன அம்மி இல்லை உலக்கை முரல் ரெடியாக இருக்குது. செஃப்பாக போயிட்டு இங்கே பாருங்க நெருப்பெல்லாம் பத்து. ரைட்டா ஷக்கீப் வந்து மசாலாவை ரெடி பண்ணிட்டேன். மசாலாவை ரெடி பண்ணிட்டார். உடனே எடுத்துன்னு இடிச்சு தாங்க உடனே குயிட்டா. மசாலாவில் பட கடும் பயங்கரமான ஸ்மெல் ஒன்று வருது. ரைட் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே அம்மியில் எடுத்து இடிக்க போகிறாங்க. ரெண்டையும் எடுத்து இடிக்க ரெடி பண்ணா சரி. ரெடி பண்ணுறேன். ஓகே, உங்களோட இந்த சக்கியப்பட மசாலா அமைப்பு தான் இந்த இது அவர் சொல்லதில்லை தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ மற்ற விஷயங்களை இன்றைக்கு எப்படி முடிக்கிறாருன்னு பார்ப்போம். இனி அங்கால சப்னாஸ் வந்து அந்த மரக்கறி என்ன கொச்சிக்காய் கத்தரிக்காய் இதெல்லாத்தையும் அவர் ஒரு மெத்தடில் செஞ்சு தர போகிறாராம். வெஜிடபிள் கபாப் என்ற மெத்தடில் செஞ்சு தர போகிறாராம். இன்றைக்கு அப்போ நான் ஒரு 2 பேர் இதையும் பார்க்கறதுக்கு இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னா அந்த வேக வச்சது மீதிக்கு பச்சை வேறு இருக்காது. நல்லா விடியுது. இப்போ ஒரு கட்டிமா விடிச்சு ஒரு நல்ல ஒரு பேஸ்டியாக எடுக்கிறது. ஏன்னா அப்போ அந்த வேக வைக்கிறதுக்கான ரீசனாக தானே இந்த பதத்துக்கு வரும்போது தான் இப்போ லெமன் 3 டேசிக்காய் புளிஞ்சு அப்படி எல்லாம் அதில் ஊற்றி போட்டு இடிக்கணுமே. ஊற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இடித்தா தான் அந்த புளி எல்லாம் அந்த சிக்கனில் போய் நல்லா ஸ்வீட் ஆகும். சாப்பிடும்போது சும்மா நீங்கள் சொல்லக்கூட எங்களுக்கு வாய் வந்துடாப்பா. இப்போ பேஸ்ட்டி ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியானே. நல்ல க்ரீமியாக நல்ல ஸ்பைசியோட புளியெல்லாம் சேர்ந்து ஓகே ஆகிட்டு. இப்போ சிக்கனை கொண்டாந்து வச்சு ஃபுல்லாக மேலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணால் அடுத்து சமைக்கிறது பொரிக்கிறது ரெடி ஆனாச்சு.
எல்லா டவுலையும் வந்துட்டு அந்த வெட்டி வச்சு அந்த வெந்து வந்துக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்துட்டு மசாலா வந்துட்டு பூசணும். பூசி தண்டைக்கு அதை வந்துக்கிட்டு நம்மளோட ஏனத்தில் வச்சு சுடுறா பொறிக்கிறா ஏதோ ஒன்று செய்வோம். மசாலாக்கு தண்ணி வர வீடியோட பாருங்க சுடுறோம். ரைட். அது மசாலா நல்ல இந்த நம்ம வேக வச்சு எடுத்தானே அதால் நல்ல அரிக்கு அந்த இது. இந்த நிறைய வீடியோவில் இந்த வெட்டினதுக்குள்ளெல்லாம் கையை போட்டெல்லாம் தேய்ப்பாங்க தேங்கலப்பா. வீடியோ பார்க்குறீங்களா என்ன ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோலாம் பார்க்குறீங்க, நீங்கள் செய்யக்கூடாது செய்யுங்க. அந்த இடவெல்லாம் பார்த்து அந்த இதுக்குள்ளே ஒரு இடவு மூட அப்புறங்களா அப்படியே பூசுவோம். என்ன சட்னி மசாலோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. உண்மையாக டேஸ்ட் கடுமையாக இருக்குது. மசாலாவை நீங்கள் திண்டு முடிக்கிற போல அன்னைக்கு வேறு பக்கத்தில் நின்று ஒவ்வொரு கொஞ்சம் மசாலா எடுத்து திண்டுக்கிறார். பசியின் கொடுமையில இப்படியான சாப்பாடு சமைக்கிற டைமில் காலை சாப்பாடு சாப்பிடாம தான் வாரம் லொக்கேஷனுக்கு வரணும். என்ன இப்படியான ஒரு இடத்துக்கு வந்து இதெல்லாம் பிளேஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைக்கிறன்றதே ஒரு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஃபன் தானே. ஒரு வேலையும் தான் அது ஒரு ஃபன்னாகவும் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சாப்பில் நாங்கள் விரும்பினாப்பில் வந்துட்டு மசாலாவை செஞ்சு செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டு செஞ்சுட்டு அவிச்சு எடுத்தது தானே இது. நார்மலாக அவிச்சு கொஞ்சம் நார்மலாக தானே அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். அது இல்லாட்டி உடஞ்சி வந்துடும். அது இப்போ இதே மசாலா போட்டு எவ்வளோ நேரம் நாங்கள் தம்மில் வைக்கணும்? தம்மில் வைக்கணுமா? தம்மில் கொஞ்சம் வச்சா நல்ல ஒரு 10-15 நிமிஷம் இல்லை ஏற்கனவே அவிச்சது தானே. ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வந்து இந்த வாழை இலையிலே அப்படியே கட்டி ஒரு தம்மில் வச்சுட்டு என்ன விஷயம்னா இப்போ இது அவிச்சு எடுத்ததால உள்ளுக்கு இருந்து சொன்னீங்கன்னா அந்த வேகணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இறைச்செல்லாம் வெந்திருக்கு. மேலால் வெந்தா காணும். எண்ணெய் பறக்கும் கவனம். எண்ணெய் சரிக்கும் அதுக்கு தான் வைக்க என்ன வைக்க சொல்லியிருக்கிறாரு. ரைட். வச்சுட்டு பார்த்தீங்களா என்ன ஒன்று தெரிஞ்சாமே. ரைட். இது அப்படியே ரெடி ஆக்கி எடுத்தா மற்ற மரக்கறியை வந்துட்டு மரக்கறி செஃப் வந்துட்டு மரக்கறியை செய்ய போகிறேன். ஸோ அந்த கத்தரிக்காய் கறி கொத்திக்காய் ரெடி பண்ணட்டும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் பொறிஞ்சிட்டு இருக்குது. விதவிதமான ஒரு டெஸ்டிங் வந்துட்டு பண்ணி பாட்டிக்கிறீங்க. இது எதில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களா இல்லை ஏதாவது கனவு வந்திருக்கும்? அரபிக் மெத்தட்ல ஏதாவது செய்ய போகிறீங்களா? எல்லாரும் எல்லாரும் அப்படி தானே பச்சையாக தானே சாப்பிட்றோம். எல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா மசாலா ரெடி பண்ணுறாங்க குத்துறாங்க. இப்போ இது வந்துட்டு இப்போ கம்பு சொல்லி குத்துறா இதில் இல்லை தாவாவில் போடுறாங்க. ஈயப்பேப்பரில் சுத்த போகிறேன் தூக்கி போட்டு. அப்போ அரபிக் மெத்தட் தானே அது. ஏன்னா ரைட். ஏண்டா அவர் அரபிக்காரன் தானே. கத்தாரில் எவ்வளோ காலம் இருந்து நீங்கள் வெளிநாட்டில்? 4 வருஷம் இருந்திருக்கிறார். அவருக்கு சமையலை வந்துட்டு இவர் முடிக்கிறாப்புல. இவர் வந்துட்டு விதவிதமாக செஞ்சாருன்னு சொல்லி கறி கொச்சிக்காக ஒரு மெத்தடில் செஞ்சு அதுக்குள்ளே போட்டிருக்கிறார். இப்படி போயிட்டு இருக்குது நேரம். சாப்பிடுங்க சரியா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும். என்ன கொச்சிக்காயில் அழகா சென்ட்டு போட்டுட்டு அதையும் ஈயப்பேப்பரில் வச்சு உள்ளே கறக்குற நெருப்புக்குள்ளே தக்காளி சரி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் சமைக்க. மஞ்சள் சோப்பு ரெட் கோழி வந்து பொறிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெருப்பு கூட்டினா நல்லமே. கூட்டினா கொஞ்சம் சரி செய்யும். ரேஷன் நெருப்பு இல்லாமல் வந்துட்டு இதை போட்டு வச்சுருக்கணும். எப்படியும் ஒரு 3/4 மணி தேவை மத்தியிலும் பொரியணும். மேலே ஒரு மாதிரியாக வந்து ஒரு வகையாக சிக்கன் வந்து பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. முடிஞ்சு நல்ல ஸ்மெல் என்ன இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேலை வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலமாக ஒரு நார்மலான நெருப்புலாம் வந்து போட்டோம் பொரிஞ்சிட்டு செஞ்சு எடுத்திருக்கிறோம். இவரை அப்படி எடுத்து வச்சுட்டு அவர் அங்கே அந்த என்ன இருக்குது சுடுமைன்னு நினைக்கிறேன். கொச்சிக்காய் எல்லாத்தையும் வந்து ஃபாயில் பேப்பரில் ரெடி பண்ணி உள்ளுக்கும் அதையும் வந்து வச்சு. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ஃபாயில் பேப்பரில் வந்து சுற்றி வச்சுருந்தா வளமையாக நாங்கள் இப்படி எண்ணெயில் பொறிக்கிற டைமை விட அதுக்கு கூட டைம் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிற டைமில் இடைக்கிட்ட எடுத்து பார்த்தோம் பற்றி போயிருமோ என்னையோ அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக
எங்களுக்கு இந்த தாவாவில் பொறிக்கிற டைமை விட ஃபாயில் பேப்பரில் வந்து நாங்கள் சுற்றி டைரெக்டாக ஹீட் பண்ணும் அது கொஞ்சம் இதாக இருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ரெடி ஆகிட்டு அப்போ நாங்கள் இதை வந்து இறக்கி வைப்போம். ஸோ அவர் வந்து படுத்துட்டு இருக்கிறார், சமைச்சு சவப்பில் வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறார். ஸோ மிச்சமாக இருந்த மரக்கறி எல்லாத்தையும் அப்படியே அந்த மசாலாவுடைய போட்டு வந்து அதை என்ன சொல்ல மாதிரி வெதுப்பல் தானே இது பொறிக்கிற வெதுப்பல். ரைட், வெதுப்பல் செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்லா இது செஞ்சுட்டு வந்துட்டேனே. ரைட், அதையும் இறக்கும். ரைட், அதையும் விடுங்க அப்போ. எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. நீ சாப்பிட்டு என்ன நீங்கள் அந்த தேசிக்கு ஊற்றணும். இப்படியான சாப்பாடுல வந்து வயல் ஏரியாக்குள்ள வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. உங்கள் 2 இருக்குமா எப்படி ஃபீல் ஆயிருக்கு இன்றைக்கு? அது ஃபீல் தானே, ஒரு ஃபன் தானே, ஒரு சாப்பாடு உண்டு ஃபன்னாக இருக்குது தானே. இந்த புளியில் அப்படி மெத்தக்கணுமா? இதுக்கு முன்னாடி இப்படி முழு கோழிகள் வந்துட்டு வயலுக்கு சமைச்சு சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குதா? சமைச்சு சாப்பிட்டுருக்கேன், வயலுக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டது இல்லை. இப்படி சமைச்சு இப்படி ஃப்ரீ ஃபன் பண்ணி இது இல்லைண்ணே. இப்போ ஃபஸ்ட் டைம் வயலுக்கு, அது உங்களோட வயலுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் தானே, நண்பர்களோட சேர்ந்து அப்படி சமைச்சு அப்படி சாப்பிட வித்தியாசமான ஒரு சாப்பாடு நல்லா இருக்கேனே. நல்ல நண்பனுக்கு கொடுப்போம். நண்பன் தான் பார்த்து நம்மளை பார்த்துக்கிறீங்க, பார்க்கற இல்லை நாம திரும்ப மாட்டு பார்த்துக்கிறீங்க. இதுக்கு கொடுப்போம் பங்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா வெந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. நீ அவிச்சிருந்தானே, அவிச்சு பொறிச்சு சாப்பிட்றீர்கள். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லெமன் புளி இருக்கு தானே. நல்லா இருக்கேனே. அதோட இங்கே கத்தரிக்காய் வந்து பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. அதோட கார்லிக் இருக்குதானே. இல்லை, கார்லிக் வந்து பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த கார்லிக்கு லேசா இந்த புளி ஊற்றினானே அப்படியே வச்சு சும்மா சைடிஷ் மாதிரி, சிக்கனுக்கு சைடிஷ் மாதிரி. ஆனால் கடையில் சாப்பிட்ட பாபிக்கோட இது நம்ம இது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து தரம் சாப்பிட்டுருக்கேன். அதில் என்ன பிரச்சனைனா அங்கே நிறைய இதுக்கு வந்துட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணுறோம். நாங்கள் ஒரு கோழிக்கு இவ்வளோ செட்டப்பையும் செஞ்சு மசாலா போட்டு ரெடி பண்ணக்குள்ள வந்து நமக்கு என்ன ஒரு அதுக்காக நாங்கள் கடுமையாக மெனக்கிட்ட செய்கிறதெல்லாம் வந்து அது ஒரு டேஸ்ட். அதுவும் இல்லாமல் இப்படியான அந்த வயல் பிரதேசங்களில் வந்து அந்த செய்கிற அனுபவமும் ஒரு கடும் ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த கத்தரிக்காய் எல்லாம் வந்துக்கிட்டு கடையில் வாரல, இது நம்மளோட விருப்பத்துக்கு அது பின்னாது நல்ல அந்த புளி படை இந்த கத்திரிக்காயோட அடுமிதாக இருக்கும் சாப்பிடுவாங்க. இந்த இது இன்னைக்கு புதுவிதம் வைக்கிறதால கோழியை விட நல்லது அதிகம் மற்ற சாப்பிட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து லெமன் ரைஸ் இருக்கு தானே. வாவ், சும்மா வெறும் லெமன் ரைஸில் எனக்கு கோழியை விட இந்த கத்தரிக்காய் வந்துட்டு கடும் செட்டப் இருக்குது. இது கறி கொச்சிக்க உண்டு. இது என்ன செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணினது? உப்பு மசாலா எல்லாம் போட்டு அப்படி திருப்பி எடுத்து இது கூட இன்னும் லெமன் ரைஸ் இருக்கு தானே, வெறும் ரைஸ் பிளெயின் ரைஸை கொண்டாந்து கீழுக்கு வச்சுட்டு நல்லா இருக்குது. அப்படியே அதுக்கு மேலே வச்சு சாகனில் வச்சு தனியாக ரூமை அடைச்சி போட்டு தனியாக திங்கணும். சரி நண்பர்களே, இதுவும் பண்ண எனக்கு கொண்டு தாங்களா. ரைட், உங்களோட கார்லிக் சண்டை போகுது தாரானில். கார்லிக் நல்லா இருக்குது கார்லிக். ஆனால் எப்பயும் வந்து சாப்பாட்டுக்குள்ள இந்த பாபிக்குள்ள இந்த தேசிக்காய் வந்ததுல மெயின் அந்த புளிங்கிறது இந்த பட்டக்கொலை ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று வெட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ தான் மெதுவாக நாங்கள் செஃப்பாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலில் வர ஜப்பார் பாய் அந்த செட்டப் எல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு புது விதமான 2 பாயை உருவாக்கி இருக்கிறோம். செஞ்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். ஆட்கள் வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ரைட், ஓகே நண்பர்களே. ஸோ இப்படியான நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட தொடர்பாக வந்துட்டு இருந்து கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே வந்துட்டு ஏதாவது இப்போ செஃப்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம், ஏதாவது மாற்றம் செய்யணுமெண்டா அதுகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். கமெண்ட் பண்ணுங்க. சொல்லி சாப்பிடுங்க, வளமையாக மனசுக்குள்ளே நான் சொல்லி சாப்பிடுறேன். சரி, ஓகே நண்பர்களே, இதோட
சபையில் இப்படி நான் கேமரா பிடிச்சிட்டு 2 பேரும் கதைச்சிக்கிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. நானும் சாப்பிட்றதுக்கு போகிறேன். ஸோ இதோட வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பை.